ஒருநாள் செல்வத்தின் அதிபதியான குபேரன் கர்வம் கொண்டு சிவன் பார்வதியை அழைத்து தன் பெரும் செல்வத்தை காட்ட முடிவு செய்தார். ஆனால் அந்த அழைப்பை ஈசனும் தேவியும் நிராகரித்தனர். இருந்தாலும் குபேரன் விடாபிடியாக வற்புறுத்த இருவரும் விநாயக பெருமானை அவர்கள் சார்பாக அனுப்பி வைத்தனர். விநாயகர் குபேரனின் அரண்மனைக்கு வந்ததும் சரித்திரம் காணாத அளவிற்கு விதவிதமான அறுசுவை உணவுகள் அவருக்கு பரிமாறப்பட்டன. அவரும் ஆர்வத்துடன் சாப்பிட ஆரம்பித்தார். உணவும் வேகமாக தீர ஆரம்பித்தது. இதை கண்ட குபேரன் தன் சமையல்காரர்களுக்கு அதிக உணவை தயாரிக்கும்படி உத்தரவிட்ட போதிலும் விநாயகரின் பசியை தீர்க்க முடியவில்லை. சமைத்து முடித்தது, சமைக்கப்படுவது, சமைக்க போவதுன்னு அனைத்தையும் விநாயக பெருமான் உண்டு முடித்தார். அடுத்து சாப்பிட உணவு இல்லாததை கண்ட அவர் பாத்திரங்கள் உட்பட குபேரனின் அரண்மனையில் இருந்த அனைத்தையும் சாப்பிட ஆரம்பித்தார். மேலும் தனது பசி தீராவிட்டால் நான் குபேரனையும் சாப்பிடுவேன் என அறிவித்து மிரட்டினார். மரண பீதி அடைந்த குபேரன் தன் தவறை உணர்ந்து ஓடி சென்று சிவபெருமானின் காலில் போய் விழுந்தார். கருணை கடலான ஈசன் குபேரனை மன்னித்து ஒரு கைப்பிடி அரிசியை அள்ளி விநாயகருக்கு கொடுக்க அது அவரின் அசுர பசியை முடியில் போக்க